கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களை வடிவில் இனிமேல் உட்கார வைக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் இனி கடைசி பெஞ்ச் கிடையாது என்றும் மாணவர்களை வடிவில் அமர வைப்பதன் மூலமாக கல்வியில் கவனம் செலுத்தி அனைவருக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் வடிவில் இருக்கைகள் அமைத்து மாணவர்களை அமர வைப்பதால் இருபுறமும் அமர்ந்துள்ள மாணவர்கள் கரும்பலகையை பார்த்து எழுதுவதற்கு கழுத்தை ஒரு புறமாக திருப்பி வைத்திருக்க வேண்டும் என்பதால் அவர்களுக்கு கழுத்து வலி ஏற்படும், கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் என குரல்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பள்ளி வகுப்பறைகளில் மாணவர் இருக்கைகள் வடிவில் அமைக்கப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வி இயக்குநரகம் ஆணை பிறப்பித்துள்ளது. அனைத்து மாணவர்களும் முதல் வரிசை மாணவராக கருதப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சனார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற மலையாள திரைப்படத்தில் வலியுறுத்தப்பட்ட கருத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க முயல்வதில் தவறில்லை. ஆனால் இந்த வடிவத்தில் இருந்தால் நிறைகள் இருப்பதை போல குறைகளும் இருக்கின்றன. இந்த வடிவில் அமர்ந்தால் அளவாக 20 முதல் 24 மாணவர்கள் மட்டுமே அமர வைக்க முடியும் என்றும் அதற்கும் கூடுதலாக மாணவர்கள் இருந்தால் அனைவரிடத்திலும் ஆசிரியர்கள் கவனம் செலுத்த முடியாது என்றும் மாணவர்கள் ஒரு புறமே திரும்பி பார்த்து கரும்பலகையை பார்த்து எழுதும் பொழுது அவர்களுக்கு தொடர்ச்சியாக கழுத்து வலி அதிகமாக ஏற்படும் என்றும் அதனால் இந்த முறையும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும் என்றால் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மட்டும் குறைந்தது 1,00,000 வகுப்பறைகள் கட்டப்படுவதுடன் 1,00,000 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும். அதை விடுத்து வடிவில் இருக்கைகளை அமைப்போம் என்பதெல்லாம் கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ எப்படி ஓடும் என்பதற்கு இணையான நகைச்சுவையாகவே அமையும். எனவே தமிழக அரசு நகைச்சுவை செய்வதை விடுத்து கல்வி வளர்ச்சியில் உண்மையான அக்கறையை காட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.